அரை கோடி பேர்களில் ஒருவன் அடியேன் தமிழன் நான் உங்கள் நண்பன். ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ்குடி. நாங்கள் இன்றைக்கி பராசக்தி படத்துடைய திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குது, அதில் மியூசிக் எப்படி இருக்குது, படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன குட்டி ரிவ்யூ. இதில் சிவகார்த்திகேயன் மெயின் ரோலில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு தம்பியா அதர்வா நடிச்சிருக்காரு. வில்லனா பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனோட நடிப்பு உண்மையிலே நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயனுடைய படத்தில் இந்த படம் எனக்கு ரொம்பவுமே கனெக்ட் ஆயிடுச்சு. படத்துடைய கதை மொழிப்போர் 65 நடந்த உண்மை சம்பவங்களை அதை அப்படியே கனெக்ட் பண்ண மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க. அது தமிழ் பற்றி தான் பேசுது படம் ஃபுல்லாக. அதனால் இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு, தமிழ் ஆர்வம் உள்ளவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இது இந்த கட்சி சார்பான படம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இது திமுக கம்பெனி உதயநிதி ஆக்கள் எடுத்ததால் இந்த படம் அவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் இல்லை. அவங்க சொந்த செலவுலே அவங்களுக்கு சூனியம் வச்ச மாதிரி இந்த படம் தமிழ் தேசியம் தான் பேசுது, தமிழோட பெருமை தான் பேசுது, தமிழ் மொழியோடைய பெருமையை தான் பேசுது. இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க. அதில் எவ்வளோ தமிழர்கள் எவ்வளோ கொடுமைப்படுத்தப்படுறாங்க, தமிழர்கள் எவ்வளோ பேர் தீக்குளிச்சு சாகுறாங்க, சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலு. ஜிவி பிரகாஷ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெயில் தொடங்கி இப்போ வரைக்கும் பராசக்தி வரைக்கும் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு மதராசப்பட்டினம் படத்துக்கு அப்புறம் இந்த ஆர்ட் பேக்ரவுண்டு செட்டுக்கிட்டு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு, கரெக்டாக செட் ஆகிருக்கு, பொருந்தி இருக்குது அப்படின்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக பொருந்தி இருக்குது. இப்போ மதராசப்பட்டினத்தில் பழைய சென்னையை பார்த்த மாதிரி இந்த படத்துலையும் 65களில் அண்ணா வாழ்ந்த காலங்களில் சென்னை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க ஆசைப்படுறவங்க இந்த படம் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இருக்குது. சிவகார்த்திகேயனோட நடிப்பாக இருந்தாலும் சரி, ஹீரோயினும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க தெலுங்கு கேரக்டரில் வர்றாங்க. ஹீரோயின் ஒரு தெலுங்கு பொண்ணாக வர்றாங்க. அவங்க படத்துக்கு இப்போ எல்லா படத்துலேயும் வர்ற மாதிரி ஹீரோயின் அப்பப்போ சாங்குக்கு போகிற மாதிரிலாம் இல்லாமல் இவங்க கதையோடய வாராங்க. நிறைய சீனில் வாராங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. உண்மையிலே திணிச்ச மாதிரிலாம் தெரியல, கனெக்டாக இருக்குது. ஹீரோயினும் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் தம்பியாக முரளி பையன் அதர்வா அவர் உண்மையிலே சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. அந்த காட்சியெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது நமக்குள்ளேயே உணர்வு அப்படியே நரம்பெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் எந்த தைரியத்தில் திமுக அடுத்து வெளியிட்டாங்கன்றது தான் நமக்கு தெரியலை. ஏதோ இந்த படத்தோட ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்துடைய கேமரா பற்றி சொல்லணுன்னா சூப்பராக எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காட்சியும் பெரிய பெரிய லாங் ஷாட்லாம் இந்த ட்ரெயின் எரியிற சீனு, அந்த போராட்ட சீன்லாம் ரொம்பவுமே நம்ம பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி, இப்போ நடக்கிற மாதிரி நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சீனும் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு இந்த படம் என்னடா இந்த படம் ஜனநாயகனோட விடுறாங்களே அப்படின்னு பார்த்துலாம் நான் நினச்சேன். ஒருவேளை இந்த படம் நல்லா இருக்குமா இல்லையா, திமுக எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் இது உண்மையிலே ஒரு கட்சி சார்ந்த படமே இல்லை. இது மொழி பேசுகிற படம். தமிழ் மொழி பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். உலகத்தில் எந்த மொழியில் தமிழர்கள் இருக்கிறீங்களோ இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த படம் தமிழர்களுக்கான படம். இதை சிவகார்த்திகேயன் எடுத்து நடித்தது உண்மையிலே இது சிவகார்த்திகேயனுக்கு பெருமை. இது தமிழர்களுக்கும் ஒரு உண்மையிலேயுமே ஒரு பெருமை தான். அதில் நிறைய வசனங்கள் எல்லாம் இருக்குது அந்த படத்தில். படம் முடியும் போதே வாழ்க தமிழ் அப்படின்ற மாதிரி தான் முடியுது. அது வெளியே வரும்போது எல்லாருமே ஒரு தமிழ் உணர்வோடு வாடுறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் இப்போ அண்ணா வார சீனு ஒவ்வொரு சீனுக்கும் கைதட்டுறாங்க. என்னதான் திமுகவோட கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் ஆனால் அந்த தைரியமாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் கண்டிப்பாக வேணும் உதயநிதி டீமுக்கு. அதுக்கும் மேலே நம்ம அவங்கள பேசலாம், பாராட்ட செய்யணும். இந்த படம்
கண்டிப்பாக நல்லொரு பேரையும் நல்லொரு வசூலையும் பண்ணுமென்று நான் நம்புகிறேன். இந்த படக்குழுவுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். தமிழ்குடி. நீங்கள் இல்லாமல் நான் இங்கு இல்லை.